ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதில் சொல்லியிருக்க விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மார்க்கெட் இன்றைக்கி என்ன சொல்ல வருது அப்படின்ற விஷயத்த உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ இன்றைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போய்டுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்த லெவல்ஸ் இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சொன்னதெல்லாம் நடந்ததா என்ன அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,891 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஸ்விங் மேலே போயிட்டு அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்திருக்கான். கீழே வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் அந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்தவன் ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் ஓப்பனுக்கும் லோவுக்கும், அதாவது அன்னைய ஓப்பன் டே லோ, இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் மட்டும்தான். ஓப்பனுக்கும் லோவுக்கும் 15 பாயிண்ட் தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே அதிகப்படியான பாயிண்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. எக்ஸாக்டாக அதே விஷயந்தான் நடந்திருக்கு. நாம் இந்த லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் கீழே வந்தாலும் திரும்ப மேலே போக தான் வாய்ப்பு. மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து பை அண்ட் டிப் அப்படின்ற விதத்தில் தான் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அந்த க்ளோஸ் ப்ரைஸில் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்தவன் டைரெக்டாக வந்து நாம் கொடுத்துருந்த R1 அந்த ஏரியாவில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன். அங்கே ரிஜெக்ட் ஆனவன் அடுத்து ஒரு ஸ்விங், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம R1 பக்கத்துலேயே தான் முடிஞ்சிருக்கான். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கு கொடுத்துருக்கான். இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நாம் இங்கே நேற்று கொடுத்துருந்தது இந்த 24,796 அப்படின்றது வீக்கோட R1. இந்த இடத்துல 930 அப்படின்ற இடத்துல வீக்கோட R2 அப்படின்றது நமக்கு இருக்குது. எக்ஸாக்டாக அந்த ஏரியாவில் தான் ஒன்ஸ் அந்த 930 பிரேக் பண்ணி மேலே போனவன் அந்த ஏரியாவில் தான் திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். நல்லாவே ஒர்க் ஆகிருந்திருக்கு. இந்த லெவல்ஸ் இப்படி ஒர்க் ஆகிறது, நாம் சொல்கிற விஷயங்கள்லாம் இப்படி நடக்கிறதுக்கு உண்டான ஒரே ரீசன் நாம் ப்ரீமியத்தை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். ப்ரீமியத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மார்க்கெட் அடுத்து என்ன சொல்ல வருது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு பையராக என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம். ஓகேங்களா? நாம் கொடுக்குற வீடியோஸை சும்மா 10ஓட 11 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம சொல்லியிருக்க லாஜிக்குங்களை லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். நேற்று நாம் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் ஹையும் லோவும் ஒரே நேரத்தில் வருதா, ஒரு காலுக்கு ஒரு சைடில் ஹை வருது அப்படின்னா புட் சைடுக்கு அதே நேரத்தில் லோ வருதா அப்படின்ற மாதிரி பாருங்கள் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தோம். அதை ஒருத்தர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தார். ஓடிஎம்க்கு எல்லாம் லேட்டாக தானே லோ வரப்போகுது அப்படின்றத. ஓடிஎம்க்கு கண்டிப்பாக லேட்டாக தான் லோ வரும். ஓடிஎம் அப்படின்றது ப்ரைஸ் டிகே ஆகிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் எங்கெல்லாம் நகர்ந்துருக்கு, அன்னைய நாளில் மார்க்கெட் எங்கெல்லாம் நகர்ந்துருக்கு அந்தந்த ஸ்ட்ரைக்குங்களை மட்டும் ஹையும் லோவும் ஒரே நேரத்தில் வருதா அப்படின்ற விஷயத்த செக் பண்ணுங்கள். ஒரே ஸ்ட்ரைக்கில் ஹையையும் லோவையும் நாம் சொல்லலை. காலோட ஹை வரும்போது புட்டோட லோ வரணும், புட்டோட ஹை வரும்போது காலோட லோ வரணும். இந்த விஷயங்கள் எங்கெல்லாம் எந்தெந்த சூழலில் எந்தெந்த மாதிரி நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். இப்படி வாட்ச் பண்ணுற பட்சத்தில் உங்களால் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், யாரோட துணையும் இல்லாமல். உங்களுக்கு துணை தேவைப்பட்டது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை சரியான விதத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி நம்ம கோர்ஸோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு கோர்ஸில் அடுத்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த பேட்ச் அப்படின்றது 24 ஆகஸ்ட் வர சண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது, அதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆக போதா என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 25,152, 25,076, 24,924, 24,848 இதுதான் நாம் இன்றைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி
ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,950 24,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு நல்ல மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனாலுமே பை அண்ட் டிப் இன்னமும் அதே விஷயந்தான். இறங்க இறங்க திரும்ப ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 950க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் நடக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு சின்ன ஸ்பைக்கு உண்டான மூவ் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சடனாக ஒரு 100 பாயிண்ட் இறங்குறதும் திரும்ப சடனாக ஏறுறதும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது நடந்தே தீரணும் அப்படின்ற வகையில் ஏடிஎம்மில் ப்ரைஸ் அப்படின்றது இல்லை. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிஃப்டியோட ஏடிஎம் ப்ரைஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் ₹70 பக்கத்தில் இருக்கணும். இன்றைக்கி புதன்கிழமை தான், நாளைக்கு தான் எக்ஸ்பைரி. ஆனால் எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் முன்னாடியே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன ப்ரீமியம் ஏடிஎம் ப்ரைஸில் இருக்குமோ அந்த ப்ரீமியம் தான் இப்போவே நமக்கு இருக்குது. ஸோ ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னாலும் அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கம்மியாகவே இருக்குது. திரும்பியும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு. அந்த ரேஞ்ச் அப்படின்றது திங்கக்கிழமை ஒரு ஹை கொடுத்துருக்காங்க. அந்த ஹை அதுக்கடுத்து திங்கக்கிழமை வந்திருந்த லோ ஒரு பிரேக் அவுட், நேற்றைய லோ பிரேக் அவுட் ஆகியிருந்தாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு. நேற்றைய ஹை பிரேக் ஆனாலும் திரும்ப அந்த திங்கக்கிழமையோட ஹையில் போய் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்குது. ஆனாலுமே இப்போ வரையும் மார்க்கெட் இன்னும் ஹை போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை நமக்கு இன்னும் ப்ரீமியத்தில் கொடுக்கல. அதை தாண்டி இந்த ப்ரைஸ் இந்த 24,796 இந்த ஏரியாவை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் அப்படின்றது நேற்று ஒரு நாளைக்கு மட்டும் கிடையாது. இந்த கரண்ட் எக்ஸ்பைரி 21 அக்டோபர் இந்த எக்ஸ்பைரி முடிகிற மட்டும் இந்த லெவல்ஸ் அப்படின்றது வேலிட் தான். எப்போ அந்த லெவலுக்கு வந்தாலும் நாம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ரைக் அந்த ப்ரைஸில் இருக்கணும். அந்த காலோட ஸ்ட்ரைக் இருந்தது அப்படின்னா தான் அந்த லைன் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த ப்ரைஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் அதுக்கும் கீழே நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது வரும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிற அதே விஷயங்கள் தான் இங்கே யூடியூப்லேயும் சொல்கிறோம். இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக ப்ரீமியம் தான் என்ன நடக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ப்ரீமியம் தான் மார்க்கெட்டில் லைவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்ற எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஸ்பாட்டோட ஹை போகிறது ஸ்டாப் ஆகுதா, லோ போகிறது ஸ்டாப் ஆகுதா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்கள்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் அப்படின்றது கொடுக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரீமியத்தை ரெகுலராக வாட்ச் பண்ணணும். ப்ரீமியத்தை மட்டுமே வாட்ச் பண்ணணும். இங்கே ஸ்பாட்டை யாராலும் பை செல் பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்பாட்டில் ஒரு டிராயிங் பேட்டர்ன், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், இல்லை ஒரு எலியாட் வேவ், அந்த மாதிரி எதையோ ஒன்று ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு இதில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, இதில் நான் பை பண்ணுறேன் செல் பண்ணுறேன் அப்படின்னு இருந்து அதுக்கடுத்து இது ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. எதை நீங்கள் பை பண்ணி செல் பண்ண முடியுமோ அதில் என்ன நடக்குது அப்படின்ற லாஜிக்கை பாருங்கள். நீங்கள் ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது, நிஃப்டியோட ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஃப்யூச்சரில் பை செல் அப்படின்ற ஒரு 2 விஷயம் மட்டும்தான் இருக்க போகுது. ஆனால் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுறவங்களை பொறுத்தவரையும் இங்கே கால் ஆப்ஷனையும் பை செல் பண்ணலாம், புட் ஆப்ஷனையும் பை செல் பண்ணலாம். 4 விதமான கேரக்டர் உள்ளே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு மார்க்கெட்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட டேட்டா அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட நாலேஜ் அதிகமாக கிடைக்கும். டேட்டாஸை ஃபாலோ பண்ணுங்கள். டேட்டாஸ் தான் எல்லாமே. அந்த டேட்டாஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ஹை, லோ, க்ளோஸ், எல்டிபி இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகே,
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.